எனக்கு தொழுகிற விஷயத்துல நிறைய டவுட்ஸ் இருக்குப்பா. என்ன டவுட்ஸு? இல்லை, சில பேர் சொல்கிறாங்க பெண்களுக்கு தனியாக தொழுகை முறை இருக்குது, ஆண்களுக்கு தனியாக தொழுகை முறை இருக்குன்ட்டு. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி தான் தொழுகை முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது சரின்னே தெரியலையே, ஒரே குழப்பமாக இருக்குது. இதில் குழப்பமாகறதுக்கு அவசியமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்காங்க, என்னை எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கன்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு இடத்துலையுமே ஆண்களுக்கு தனி தொழுகை முறை, பெண்களுக்கு தனி தொழுகை முறைன்னு சொல்லலை. ஸோ தொழுகை முறை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாங்களோ அந்த முறையில் தான் நம்ம தொழுகணும். இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடம் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்குதுன்ட்டு. இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கன்ட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே நிச்சயமாக நீங்கள் மக்களை நேரான பாதையில் வழிநடத்துகிறீர்கள் அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸில் தெளிவாக இருக்கிறப்ப நம்ம ஏன் குழப்பம் அடையணும்?